ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த கிராஸ் கட் ப்ளவுஸில் நெக்கு நமக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். அந்த 3 டிப்ஸில் ஏதோ ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது கழுத்து பீஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2.25 இன்ச்சுக்கு ஹைட்டு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு வந்துட்டு நெக்கோட பாயிண்ட்லேருந்து தள்ளி வச்சு அந்த 2.25 இன்ச்சுக்கு நம்ம வைக்கிற உயரத்துலேருந்து அந்த 1/4 இன்ச்சு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து லைட்டாக நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வி பட்டியோ இல்லை கொக்கி ஷேப் வைக்கிற பட்டியோ வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நெக் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். இது டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்து வந்து நம்ம தைக்கும் போது எப்படின்னாலும் கொஞ்சம் ஏன்னா கிராஸ் கட் இல்லைங்களா, அதனால் விரிய ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் வந்து விட்டு வச்சுருப்போம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடக்கூடாது. அதிகமாக கட் பண்ணால் துணி கம்மியாயிரும். அதனால் ஒரு சின்னதாக ஒரு பிஞ்ச் அளவு ஒரு கோடு போட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நெக் வந்து நமக்கு இழுவை கொடுக்காம, அதாவது லூஸ் கொடுக்காம கரெக்டாக இருக்கும். இந்த 2 டிப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 3வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக்கை கட் பண்ணினதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சு மேலே சும்மா அமுங்கிறதுக்காக ஒரு தையல் மட்டும் போட்டு இது பண்ணிங்க அப்படின்னா நெக் வந்து கண்டிப்பாக ஸ்டிப்பாக நிற்கும். இது கிராஸ் கட் ப்ளவுஸுங்கிறதுனால அந்த இடம் வந்து விரிவாக இருக்கிறதுக்காக இந்த 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 3 டிப்ஸில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். வேறு எதாவது டீட்டெயில் வேணுன்னா எனக்கு கமெண்ட்